ரேபிடோ இந்தியாஸ் நம்பர் 1 பைக் டாக்ஸி ஆப் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். பட் எத்தனை பேர்த்துக்கு வந்து அது 3 ஃப்ரெண்ட்ஸ்னால ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு ஸ்டார்ட் அப் அப்படின்னு தெரியும் எனக்கு தெரியல. எஸ், அரவிந்த், பவன், ரிஷிகேஷ் அப்படிங்கிற 3 ஃப்ரெண்ட்ஸ் பெங்களூர்ல வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி 2015 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்னைக்கு ஓவர் 100 சிட்டிஸ்க்கு மேலே வந்து அது சர்வ் ஆகிட்டு இருக்கு. அதுவும் நம்மள மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு ரேபிடோட காஸ்ட் அப்படிங்கிறது வந்து அஃபோர்டபுளாக தான் இருக்கு. இன்னைக்கு வந்து ரேபிடோ அப்படிங்கிறது ஒரு ஸ்டார்ட் அப் கிடையாது. நிறைய பிக் இன்வெஸ்டர்ஸும் வந்து அதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. லைக் ஸ்பிரிட்ஸ், ஸ்விக்கி, டிவிஎஸ் மோட்டார்ஸ், இன்னும் நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து இருக்காங்க. ஃபியூச்சரில் வந்து இது பப்ளிக் ஷேருக்கு கூட வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கிட்ட இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சிம்பிள் ஐடியா ஆனால் ஒரு ஸ்மார்ட் எக்ஸிக்யூஷன் கொடுத்தா கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து இவங்க கிட்ட இருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்க வேண்டிய விஷயம். டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் இவ்வளோ பெரிய ஸ்டோரி இருக்கு. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டினியூஸா ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் திஸ் இஸ் விஜே பட்டு.